இல்லங்க. பாப்புலேஷன் வைஸ் எடுக்க போறாங்களா? அல்லது விகிதாச்சார அடிப்படையிலயான்றது நமக்கு எதுவுமே இல்ல. தெரியல. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டது பாப்புலேஷன் வைஸ் தான். ஓகே. இது பிஜேபி இல்ல வெறும் சொல்லுதா? பாப்புலேஷன் வைஸ் மட்டும் இத முடிவு எடுத்துற முடியாது. இன்னும் சில ஷரத்துக்கள், இல்ல, இன்னும் சில இல்ல. ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் பாப்புலேஷன் வைஸ்ல தான் நீங்க எடுக்கணும். ம். அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதனால தான் ம். 1971ல வந்து இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, அதே மாரி நீங்க வாஜ்பாய். வாஜ்பாயா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அத கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. தள்ளி போட்டாங்க 30 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீலிமிட்டேஷனோட வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா, ம். 1953ல ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆச்சு. ஓகே. அது அப்போ வந்து ஜஸ்டிஸ் சந்திரசேகர் ஐயர் ம். அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில ம். 494 சீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க 1953ல. 1953ல. ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் டீலிமிட்டேஷன் 1963ல ஆச்சு. ம். அது 1961 சென்சஸ் படி. ம். சென்சஸ் படி தான், பாப்புலேஷன் வைஸ் தான் அவங்க பண்றாங்க. Okay. அதுல ஓகே. 494 சீட்ஸ் இருந்ததை 522 எடுத்துட்டு வராங்க. 522. ஆமா. ம். அதே மாதிரி 1973ல தேர்ட் டீலிமிட்டேஷன் ஆகுது. ம். இதுல இது ஜஸ்டிஸ் ஜேஎல் கபூர் அவரோட தலைமையில 522 சீட்ஸை 543 ம். இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுதான் கடைசி. ஆமா 543 தான் கடைசி. 543 தான் கடைசி. ம். அதுக்கப்புறம் அதை 30 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கிறாங்க. ஆமா. அடுத்தது 2002ல வருது. ம். அது வாஜ்பாய் வந்து இன்னும் வந்து 25 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கிறாங்க. ம். ஸோ 26 இயர்ஸ் வரைக்கும் 84th அமெண்ட்மெண்ட் படி பாப்புலேஷன் வைஸ்ல தான் பண்ணணும். இப்போ திமுக உட்பட அந்த ஜேஏசி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபேர் டீலிமிட்டேஷன் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி புதிய அந்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்கறது ஒன்று 1971ஓட சென்சஸ் படி பண்ணணும். ம். அப்படி இல்லைன்னா ம். இந்த சீட்ஸை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை வந்து இன்னும் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கணும். as long as நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ற வரைக்கும்.